கூட பிறந்தவங்க, அதாவது அண்ணன் தம்பியோ அக்காள் தங்கையோ, இப்படி சகோதர சகோதரிகளுக்கிடையே அன்பு நிறைந்து ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்து பாசத்தோடும் நட்போடும் இருந்தா அதனை விட உலகில் சிறப்பு எதுவுமே இல்லைன்னே சொல்லலாம். அதே போல பெற்றவர்களும் தங்கள் குழந்தைகளிடம் பாகுபாடு காட்டாம அன்பு பாசமும் காட்டணும். செல்ல பிள்ளை, கடைப்பிள்ளை அல்லது மூத்த பிள்ளை, இப்படி ஏதாவது காரணத்துக்காக ஒரு பிள்ளை மீது மட்டும் அன்பு அதிகமாக காட்டுவாங்க. அப்படி அன்பு காட்டும்போது மற்ற பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, அந்த பிள்ளை மீது பொறாமை ஏற்படும், பகைமையையும் வெறுப்பையும் அவங்க மேல காட்டுவாங்க. அப்படி இல்லாம உடன் பிறந்தவங்க இது போன்று பெற்றோர்கள் ஒரு பிள்ளையிடம் அன்பை சற்று கூடுதலாக காட்டும் போதும் கூட மற்ற பிள்ளைகள் அதனை பெரிதுபடுத்தாம புரிந்து கொண்டு அன்போடும் பாசத்தோடும் வாழ மனசு வைக்கணும். அவங்க முன்னேற்றத்தையும் உயர்வையும் கண்டு நாம பொறாமப்படக்கூடாது. அது நம்முடைய வெற்றி, நம்முடைய முன்னேற்றம் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்தோம்னா அதை விட மகிழ்ச்சி இந்த உலகில் என்னங்க இருக்கு. உண்மையான அன்பு கொண்ட உடன் பிறந்தவங்க நாம எவ்வளவுதான் வெறுத்தாலும், நம்ம அவங்கள எவ்வளவு இழிவா நடத்தினாலும் அவங்க நம்ம மீது வெறுப்பையோ பகைமையோ காட்ட மாட்டாங்க. அப்படி இருக்கும் உடன்பிறப்புகள் கிடைச்சிட்டா அதை விட வரம் என்னங்க வேணும். சரிங்க, வாங்க அண்ணன் தம்பிகள் 5 பேர் கொண்ட சகோதரர்களின் கதையை கேட்கலாம். தமிழ்மொழி கதையொலியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் குரல்வாணி. இந்த கதை பே. தூரன் அவர்கள் எழுதிய சிறுவர் சிறுகதை. அண்ணன் தம்பிகள் 5 பேர் சகோதரர்களாக தங்கள் தாயோடு ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கிடையே தந்தை இறந்து போய் 10 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. தாய் தான் அவங்கள காப்பாற்றி வளர்த்துட்டு வந்தாங்க. இளைஞர்களாகவும் ஆயிட்டாங்க. அந்த தாய்க்கு எல்லா குழந்தைகளிடத்திலும் அன்புதான். ஆனா நல்லமுத்து அப்படிங்கிற கடைசி பையனுக்கு அவ அதிகமான உரிமை கொடுத்திருந்தா. அவனும் செல்லப்பிள்ளை. அதை பார்த்து மற்ற நால்வருக்கும் அவன் பேரில் பொறாமை. அவங்க எப்பொழுதும் நல்ல முத்துவை பழித்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அம்மாவிடம், அம்மா நீ நல்ல முத்துவை பற்றி பிரமாதமா நினைச்சிட்டு இருக்க, அவன் மண்டையில களிமண்ணு கூட கிடையாது அப்படின்னு ஆரம்பிப்பான். எல்லோருக்கும் மூத்தவனான சாமிநாதன். அண்ணன் சொல்வது முற்றிலும் உண்மை அப்படின்னு ஒத்துப்பாடுவான் மாணிக்கம், சுந்தரம், வேலுச்சாமி ஆகிய 3 பேரும். நல்ல முத்துவுக்கு மூளை இல்லை என்று சொல்கிற உங்களுக்குத்தான் மூளை இல்லை அப்படின்னு சில சமயங்கள்ல கொஞ்சம் கோபமாவே தாய் பதில் சொல்வா. அவங்க நல்ல முத்துவை பற்றி இழிவா பேசுவதை கேட்டு கேட்டு அழுத்து போய் அவளுக்கு அப்படி ஒரு கோபம் வரும். தாய்க்கு கோபம் வர வர மூத்தவங்களுக்கு கடைசி தம்பியிடம் வெறுப்பு தான் அதிகமாச்சு. அதனால அவங்க அம்மா வருத்தப்பட்டாங்க. நல்ல முத்து எல்லோரையும் விட புத்தி கூர்மையுடையவன் அப்படின்னு அவங்களுக்கு நன்றாக விளங்கும்படி செய்து அவனிடத்துல அன்போடு இருக்க செய்யணும் அப்படின்னு அவங்க அம்மா ஆசைப்பட்டாங்க. அவங்க ஒரு நாள் தன் மகன்களை அழைத்து, உங்கள் எல்லோருக்கும் வயது வந்து விட்டது, இனிமேல் நீங்கள் திருமணம் செய்து கொண்டு தனித்தனி குடும்பமாக வாழணும். அப்படி வாழ்வதற்கு முன்னாடி நமது நாட்டை விட்டு அடுத்த நாடுகளுக்கு சென்று சுற்றி பார்த்து உலக அனுபவம் பெற்று வரணும். அப்படி செய்தால் அறிவும் வளரும், உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தவும் சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வேண்டிய பொருள் கொடுத்து அனுப்பி வச்சா. 5 பேரும் சேர்ந்தே சுற்றுப்பிரயாணத்தை நடத்தினாங்க. சென்ற இடங்களில் எல்லாம் நல்ல முத்துவை பற்றி இழிவாக பேசுவதுதான் மற்ற சகோதரர்களுடைய வேலை. நல்ல முத்துவுக்கு அவனுடைய சகோதரர்கள் மீது உண்மையான அன்பு இருந்ததால அவன் அவங்களுடைய இழிவு பேச்சை பொறுமையோட சகிச்சுக்கிட்டான். 3 மாதங்களுக்கு பிறகு அவங்க வீரசிங்கபுரம் அப்படிங்கிற ஒரு நகரத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அந்த நகரத்தை ஆண்ட அரசனுக்கு ஒரே ஒரு மகள். அவள் பெயர் பொற்குடி. பெயருக்கு ஏற்றவாறு அவள் அழகாக இருந்தாள். ஆனால் அவளுக்கு தற்பெருமை அதிகம். தன் படிப்பை பற்றியும் திறமையை பற்றியும் அவ மிக உயர்வா நினைச்சுக்கிட்டு இருந்தா. அவளிடம் ஒரு வேடிக்கையான தீர்மானம் இருந்தது. அது என்னன்னா, யார் வேண்டுமானாலும் அவளிடம் சென்று எப்படிப்பட்ட பொய்யையும் கட்டுக்கதையையும் வாழ்க்கையிலேயே உண்மையாக நடந்தது என்று கூறலாம். யார் கூறுவதை கேட்டு அதை பொய் என்று அவள் சொல்கிறாளோ அவரை அவள் மணந்து கொள்வதாக அறிவித்திருந்தா. ஆனா இதுவரையிலும் அவளிடத்துல யாருமே வெற்றி அடையல. யார் எதை சொன்னாலும் நீ கூறுவது உண்மைதான், அது நடந்ததாக நான் நம்புகிறேன் அப்படின்னு பதில் சொல்வா. வந்தவங்க ஏமாந்து போவாங்க. இந்த விஷயம் சாமிநாதன் முதலான 5 தெரிய வந்துச்சு.
அவங்களும் பொற்கொடியிடம் சென்று பேசி வெற்றியடைய தீர்மானிச்சாங்க. ஒவ்வொருவனுடைய புத்தி கூர்மையை சோதிக்கவும் நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தது. முதல் நாள் எல்லோருக்கும் மூத்தவனான சாமிநாதன் பொற்கொடியிடம் தனது வாழ்க்கை அனுபவம் என்று ஒரு கட்டுக்கதையை சொல்ல போனான். அவன் சொல்லும் கதையை யாராலும் மெய் என்று நம்பவே முடியாது. ஏன்னா அவன் சொல்வது போல் வாழ்க்கையிலே நடக்கவே முடியாது. அதனால் பொற்கொடி தனக்கே மனைவியாக போகிறாள் அப்படின்னு அவன் நிச்சயமா நம்புனான். பொற்கொடியிடம் அவன் உற்சாகத்தோடு இப்படி சொன்னான் தன் வாழ்க்கையில் நடந்ததா. என்னன்னா, எனக்கு 15 வயதாக இருந்த பொழுது ஒரு நாள் நான் கப்பலில் ஏறி மீன் பிடிப்பதற்காக கடலில் நெடுந்தூரம் சென்றேன். என்னுடன் வந்த வேலைக்காரர்கள் கடலில் பெரிய பெரிய வலைகளை வீசினார்கள். ஆனால் அன்று ஒரு மீன் கூட அகப்படவில்லை. எல்லோருக்கும் இது ஆச்சரியத்தை உண்டாக்கியது. கடலில் இருந்து மீன் கிடைக்காத நாளே கிடையாது. அப்படி இருக்க அன்று மட்டும் ஒரு சிறு மீன் கூட அகப்படாதது எல்லோரையும் திகைக்க வைத்தது. அப்படி மீன் கிடைக்காத காரணத்தை ஆராய வேண்டும் என்று நான் கடலுக்குள் குதித்தேன். குதித்து வேகமாக உள்ளே மூழ்கினேன். 5 மைல் ஆழம் உள்ளே போகும் வரையிலும் கண்ணுக்கு ஒரு பிராணி கூட தென்படவே இல்லை. அதுவும் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. நான் மேலும் மேலும் மூழ்கி கடலின் அடிப்பாகத்திற்கே சென்று விட்டேன். அங்கே மலையை போல ஒரு பெரிய திமிங்கலம் இருந்தது. அது தன் வாயை திறந்து அந்த பக்கத்தில் உள்ள எல்லா மீன்களையும் விழுங்கி கொண்டிருந்தது. அன்று வலைவீச்சில் மீன் கிடைக்காமற் போனதற்கு காரணம் தெரிந்துவிட்டது. நான் கொஞ்சம் கூட தயங்காமல் அந்த திமிங்கலத்தின் திறந்த வாய்க்குள் நுழைந்து அதன் வயிற்றுக்குள் சென்றேன். அந்த சமயத்தில் எனக்கு அடக்க முடியாத பசி உண்டாகிவிட்டது. அதனால் திமிங்கலத்தின் வயிற்றுக்குள்ளேயே ஒரு அடுப்பு கூட்டி நெருப்பு மூட்டினேன். வயிற்றுக்குள் கிடந்த ஏராளமான மீன்களுள் நல்ல மீன்களாக பொறுக்கி அவற்றை அந்த அடுப்பிலே போட்டு பக்குவம் செய்தேன். பசி தீரும் வரையில் சாப்பிட்டேன். பிறகு வெளியே அந்த திமிங்கலத்தின் முதுகில் ஓங்கி ஒரு குத்து விட்டேன். அது துடிதுடித்து செத்து விழுந்தது. கொஞ்ச நேரத்தில் திமிங்கலம் மிதந்து கடலின் மேல் மட்டத்திற்கு வந்துவிட்டது. நான் அதன் முதுகில் ஏறிக்கொண்டு வந்து கப்பலுக்கு சென்றேன். அந்த திமிங்கலத்தையும் கப்பலில் ஏற்றிக்கொண்டு எல்லோரும் கரைக்கு வந்து சேர்ந்தோம் அப்படின்னு சாமிநாதன் சொல்லி முடித்து ஆவலோடு பொற்கொடியை பார்த்தான். ஏன்னா அவன் சொன்னது எல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? அது பொய் தானே. ஆனாலும் அந்த இளவரசி சொன்னா, நீங்க சொன்னது முற்றிலும் உண்மை. அது அப்படியே நடந்தது என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு அவ தயங்காம சொல்லிட்டா. சாமிநாதனும் ஏமாந்து திரும்பிட்டான். 2வது நாள் சாமிநாதனுக்கு அடுத்த தம்பியாகிய மாணிக்கம் பொற்கொடியிடம் சென்று பேசினா. எனக்கு 10 வயது இருக்கும்போது ஒரு நாள் இரவு முழு நிலா அழகாக வானவெளியில் பிரகாசித்து கொண்டிருந்தது. எனக்கு சந்திர மண்டலத்திற்கு அப்பொழுதே போக வேண்டும் என்ற ஆசை உண்டானது. உடனே என்னுடைய தொழிற்சாலைக்கு போனேன். ஒரு நொடியிலே ஒரு புஷ்பக விமானம் செய்தேன். அதில் ஏறிக்கொண்டு ஆகாயத்திலே ஜிவ்வென்று பறந்தேன். அடுத்த நொடியிலே சந்திரனுக்கு போய்விட்டேன். சந்திரன் இங்கிருந்து பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறதே ஒளியே அங்கே சென்று பார்த்தபோது அழகாக இல்லை. அங்கு இருந்த பெண்களும் குரங்கு மூஞ்சி பெண்களாக இருந்தார்கள். அதனால் அங்கே தங்கி இருக்க பிடிக்கவில்லை. உடனே திரும்பலாம் என்று நினைத்தேன். ஆனால் அதற்குள்ளே ஒரு குரங்கு பெண் என் புஷ்பக விமானத்திலே குரங்கு வேலை செய்துவிட்டாள். நுட்பமான அந்த விமானம் கெட்டு போய்விட்டது. அதை பழுது பார்ப்பதற்கு தொழிற்சாலை இல்லை. அதனால் நான் நிலாவின் வெண்மையான கிரகணம் ஒன்றை கையில் பற்றி கொண்டு அதோடு பூமியை நோக்கி குதித்தேன். பூமியை சுற்றிலும் வானவெளியிலே கருமேகங்கள் நெருக்கமாக படர்ந்திருந்துச்சா. ஆகையால நான் கையில பற்றி கொண்டு வந்த நிலா கதிர் மேகத்திலேயே அருந்து நின்று விட்டது. நான் அந்த கதிரை விட்டுவிட்டு ஒரு மேகத்தின் மேல் படுத்துக்கொண்டு ஆகாயத்தில் பறந்தேன். கொஞ்ச நேரத்தில் அந்த மேகம் மழையாக பெய்ய ஆரம்பித்தது. நான் ஒரு மலைத்துளிக்குள் புகுந்து கொண்டு பூமிக்கு வந்து சேர்ந்தேன். அவன் சொல்லி முடித்து வாய் மூடுவதற்குள் பொற்கொடி, தங்கள் சொன்னது எல்லாம் உண்மை, நான் அதை முற்றிலும் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. மாணிக்கமும் தோல்வி அடைஞ்சிட்டு திரும்பிட்டா. மறுநாள் காலையில சுந்தரம் தனது திறமையை காட்ட பொற்கொடியிடம் புறப்பட்டான். பொற்கொடி அவன் சொல்வதை கூர்ந்து கேட்டான். அவன் இப்படி போய்
சொல்ல ஆரம்பிச்சான். எனக்கு 5 வயதாக இருக்கும் பொழுது ஒரு நாள் காட்டிலே ஒரு சிங்கத்தின் மீது ஏறிக்கொண்டு உல்லாசமாக சுற்றி கொண்டிருந்தேன். கொஞ்ச நேரத்தில் எனக்கு பசிக்க ஆரம்பித்தது. அதனால் அங்கே தென்பட்ட ஒரு மாமரத்தின் அருகே சென்றேன். அது ஒரு விசித்திரமான மாமரம். அடிமரமானது நுனிமரம் போல சிறியதாகவும் நுனிமரம் அடிமரம் போல பருத்தும் இருந்துச்சு. அந்த மரத்தில் ஏராளமாக பலாப்பழங்களும் ஆப்பிள் பழங்களும் பழுத்து தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. நான் மரத்தின் மீது ஏறி விருப்பமான பழங்களை சாப்பிட்டு கொண்டே இருந்தேன். சாப்பிட சாப்பிட என் உடம்பு வளர்ந்து கொண்டே இருந்தது. கைகளும் கால்களும் பனை மரங்களைப் போல நீண்டு வளர்ந்து விட்டன. வயிறு ஒரு சிறிய குன்று போலாகிவிட்டது. அந்த நிலையிலே நுனிமரத்தை விட்டு அடிமரத்திற்கு இறங்கினால் மெல்லியதான அடிமரம் முறிந்து விழுந்துவிடும் என்று எனக்கு தோன்றியது. அதனால் உச்சியில் இருந்தபடியே காலை நீட்டி ஓர் அடி எடுத்து வைத்து என் வீட்டிற்கு சென்று அங்கிருந்த ஒரு ஏணியை எடுத்து வந்தேன். அந்த ஏணியை மரத்தின் மீது சாய்த்து வைத்து கீழே இறங்கி வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். இப்படி சுந்தரம் சொல்லி முடிக்கும் முன்பே பொற்கொடி, நீங்கள் சொன்னது அவ்வளவு உண்மைதான். நான் அது அப்படியே நடந்ததாக முற்றிலும் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. சுந்தரமும் தலையை தொங்க விட்டு கொண்டு திரும்பி வந்தான். மறுநாள் பொழுது விடிந்ததும் வேலுச்சாமி பொற்கொடியிடம் புறப்பட்டான். அவன் சொல்வதையும் இளவரசி காது கொடுத்து கேட்டா. நான் பிறப்பதற்கு முன்பே ஒரு வீரச் செயல் புரிந்திருக்கிறேன். அப்பொழுது என் தாய் வயிற்றில் கருப்பையில் நான் வளர்ந்து வந்தேன். ஒரு நாள் என் தாயார் காட்டு வழியில் தனியாக சென்று கொண்டிருந்தார். அவள் பக்கத்தில் துணையாக யாருமே இல்லை. மாலை நேரமாக இருந்தது. திடீரென்று ஒரு வேங்கை புலி பாய்ந்து வந்தது. என்ன செய்வதென்று தோன்றாமல் என் தாயார் நடுங்கிக் கொண்டு அலறி அடிச்சிட்டு ஓடுனா. அம்மா பயப்படாதே அப்படின்னு தைரியம் சொல்லிக்கொண்டே நான் கருப்பையை விட்டு வெளியே குதித்தேன். அதற்குள்ளே வேங்கை புலி மிக அருகில் வந்துவிட்டது. அதன் மூக்கிலே நான் என் 2 கைவிரல்களை விட்டு அந்த புலியை தூக்கி தரையிலே ஓங்கி அடித்தேன். புலி வீறிட்டு கீழே விழுந்து எலும்பெல்லாம் நொறுங்கி இறந்து போனது. நான் மகிழ்ச்சியோடு மீண்டும் கருப்பைக்குள் புகுந்து கொண்டேன். இப்படி வேலுசாமி பொய் சொல்ல, நீங்கள் சொன்னது அவ்வளவு உண்மை, அப்படியே நடந்ததாக நான் நம்புகிறேன் அப்படின்னு அந்த இளவரசி 4வது தம்பியான வேலுச்சாமியிடம் சொன்னால் அவனும் தோல்வியோட திரும்பினான். அடுத்த நாள் பொழுது விடிந்ததும் கடைசி தம்பியாகிய நல்லமுத்து புறப்பட்டு போனான். பொற்கொடி அவன் சொல்வதையும் கவனமா கேட்க தொடங்கினான். நல்லமுத்து தன் வாழ்க்கை அனுபவம் அப்படின்னு சொல்லி இளவரசியிடம் ஒரு கதையை சொன்னா. அது என்னன்னா, 3 ஆண்டுகளுக்கு முன்னால நான் மந்திரத்தீவு என்னும் தீவிலே வாழ்ந்துட்டு வந்தேன். வாணிகம் செய்து ஏராளமான பொருள் சம்பாதித்து அந்த தீவின் அரசிலங்குமாரனை போல வாழ்ந்துட்டு வந்தேன். அந்த சமயத்துல ஒரு நாள் ஒரு முனிவர் என்னிடம் வந்தாரு. அவருக்கு நான் அன்போடு பணிவிடை செய்து நிறைய பொன்னும் மணியும் கொடுத்தேன். அவர் மகிழ்ச்சி அடைந்து எனக்கு ஒரு அற்புதமான தாமரை மொக்கை கொடுத்துட்டு போனாரு. அந்த தாமரை மொக்கை நான் கையில் வைத்து கொண்டு அதன் அழகை பார்த்து வியந்து கொண்டிருந்தேன். தாமரை மொக்கு மெதுவாக விரிய தொடங்கியது. அதற்குள் இருந்து மிக அழகான இளங்கண்ணி வெளியே வந்தா. அவள் என்னை காதலித்தாள். நானும் அவளை காதலித்தேன். இருவரும் திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தோம். பிறகு அவள் திடீரென்று ஒரு நாள் எப்படியோ மறைந்து போய்விட்டாள். என்னால் அவளை பிரிந்து வாழ முடியவே இல்லை. அதனால் என் பொருள்களை எல்லாம் தானம் செய்துவிட்டு நான் அங்கிருந்து புறப்பட்டு விட்டேன். 2 ஆண்டுகளாக எங்கெங்கோ சுற்றி அவளை தேடி அலைந்துவிட்டு கடைசியில் இங்கு வந்து சேர்ந்தேன். வந்து சில நாள்களாயின. இன்றுதான் இந்த நகரத்து அரசிலங்குமாரியாகிய உன்னை பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இங்கு வந்து பார்த்தால் என் மனைவியே இந்த நகரத்து அரசிலங்குமாரியாக இருக்கிறாள். இது எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிறது அப்படின்னு நல்லமுத்து சுருக்கமா கூறி முடிச்சான் தன்னுடைய அனுபவ கதைய. பொற்கொடி ஒன்றுமே பேசாம மௌனமா அமர்ந்திருந்தா. அவளுக்கு என்ன சொல்வதுன்னே தெரியல. அவ சொன்னத உண்மைன்னு சொன்னாலும் அவ அவனுக்கு மனைவியாகணும், பொய்யுன்னு சொன்னாலும் நிபந்தனையின்படி அவனுக்கு மனைவியாகணும். அதனால பொற்கொடி பேசாம இருந்தா நல்லமுத்து வெற்றி அடைஞ்சான். சில நாட்கள்ல அவனுக்கும் பொற்கொடிக்கும் திருமணமும் சிறப்பா நடைபெற்றுச்சு. நல்லமுத்துவே அறிவு மிக்கவன் அப்படின்னு அவனுடைய அண்ணன்களும் ஒப்புக்கொண்டாங்க. ஒப்புக்கொண்டதோடு தங்களுடைய பொறாமை குணத்தையும் விட்டுட்டாங்க. தாயாரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாங்க. என்னங்க கதையை கேட்டீங்களா? பொறாமை வச்சுக்கிட்டு யாரையுமே இழிவாகவும் நினைக்க கூடாது, இழிவாகவும் பேசக்கூடாது. நம்ம உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி. இன்னும் ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.